என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பதந்தந்து அருள்வாய் படி விநாயகா, பற்றினேன் முன் பாதம் தனியே படி விநாயகா. பதியே கணபதியே மகா கணபதியே, உலகில் பஞ்சமும் மஞ்சமும் இல்லாத அருள் புரிவாய் படி விநாயகா. இன்னைக்கு நாரதர் கர்ப்பபங்கம் என்ற கதையை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் நன்னா தெரிஞ்ச ஒரு பழமொழி என்னன்னா, நாரதர் கலகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவார். இது அதுபோல நாரதர் சாபமும் நன்மையில் முடியும். நாரதர் சாபம் நன்மையில் முடியும். அது எப்படி முடியும் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி இந்த கதையில் தெரிஞ்சுப்போம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் சிவபெருமானை நோக்கி நாரதர் தவம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும், அதுக்காக தவம் பண்ணிட்டு இருக்கார். தவம் பண்ணுறச்சே அந்த தவ வலிமையை சோதித்து பார்ப்பது என்பது ஒரு இயல்பான விஷயம். அந்த மாதிரி என்ன ஆகுது, சிவபெருமான் இந்திரன் வாயிலாக ஒரு திருவிளையாடல் பண்ணுறார். என்ன, அப்சரசுகள், அதாவது அப்சரசுகள் எப்படி சொல்லலாம், தேவக்கன்னியர்கள் அவளெல்லாம் அமைச்சு ஆடி பாட விட்டு அந்த தவத்தை கலைக்க முயற்சி பண்ணுறது. இந்திரனும் அதே போல் செய்யலாம். ஆனால் நாரதர் மிகவும் கவனமாக இருந்து கொஞ்சம் கூட என்ன பண்ணல, அசரவே இல்லை, கவனம் சிதறாமல் முழுமையாக சிவநாமத்தையே சொல்லி கொண்டிருக்கிறார். நமக்கு வேண்டிய வரம் வேண்டும் என்பதற்காக. அவெல்லாம் ரொம்ப ஆடி பார்க்குறா, பாடி பார்க்குறா, என்னென்னமோ செய்து பார்க்குறா. ஆனால் கடைசி வரைக்கும் கவனத்தை சிதறடிக்க முடியவே இல்லை, தவத்தை கலைக்க முடியல. தேவக்கன்னியர்கள் எல்லாரும், தேவலோக பெண்கள் எல்லாரும் அழகான பெண்கள், ரம்மியமாக பாடக்கூடியவர்கள், ஒன்றும் வேலைக்காகலை. கடைசி என்ன எடுத்து அவள் சோர்ந்து போய் எங்களால் முடியவில்லை என்று கூறி என்ன பண்ணிடுறா, இந்திரன்டே போயிடுறா. இவர் அழகாக நேமனிஷ்டியாக அழகாக கவனம் சிதறாமல் தவத்தை அருமையாக முடிக்கிறார். முடித்த உடனே சிவபெருமான் காட்சி அளிக்கிறார், வேண்டிய வரத்தை கொடுத்து விடுகிறார். இது நடந்து முடிஞ்சுடுறது. ரொம்ப சிறப்பு, சந்தோஷம். இதில் எங்கடா கர்ப்பம் இருக்குது, கர்ப்பபங்கம் இருக்குது அப்படின்னா, இதுக்கு அடுத்த கட்டமாக இப்போது அவர் சக தேவர்கள்ட்ட பேசும்பொழுது ஒன்று தெரிஞ்சுக்கிறார். என்னது, இவர் தவம் செய்யும் பொழுது பல தேவக்கன்னியர்கள் வந்தாங்க. அவள் வந்தவாளெலாம் என்ன பண்ணாலாம், இவரை ரொம்ப தொந்தரவு பண்ணா. ஆனால் இவர் கவனம் சிதறாமல் ஜெயித்துட்டார் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே அகங்காரம் இங்கே விடுகிறது. நான் என்ற எண்ணம். எப்படி, நாம் தான் காமத்தை ஆசையையும் வென்று விட்டோம். சிவபெருமானின் அருளால் இல்லை, நான் தான் ஜெயிச்சுட்டேன், நான் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமாகிடுது. இங்கேருந்து பிரம்மலோகம் கிளம்பி போகிறார் சதுர்முகன். யார், பிரம்மாட்ட போய், சுவாமியை பார்த்தீங்களா, ஜெயிச்சுட்டோம், நான் தான் ஜெயித்தேன். எப்படி, என்னை காமன்லாம் என்ன ஆசை என்று சொல்ல என்ன பண்ணல, என்னை ஒன்றுமே பண்ண முடியல, மன்மதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப கர்வமாக பேசுகிறார். இதை கேட்ட சதுர்முகன் பிரம்மா என்ன சொல்கிறார், சுவாமி அது அப்படி இல்லை நாரதா, சிவபெருமான் அவெல்லாம் சோர்ந்து ஓடி போயிடணும், யாரெல்லாம் தேவகன்னியர்கள்லாம் சோர்ந்து ஓடி போயிடணும் அப்படின்னு அருள் பாலித்த காரணத்தினால உனக்கு கவனம் கிடைத்ததே தவிர எதனால் கிடைச்சல, நீ ஜெயிச்சுட்டு நினைக்காத அப்படிங்கிற. ஆனால் அகங்காரம் இங்கே இருக்கே, காதில் வாங்கலை. சுவாமி நான் தான் ஜெயிச்சுட்டேன் சுவாமி, இருங்க சித்தவதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பிரம்மலோகத்துலேருந்து வைகுந்தம் போயாச்சு. அங்கே மகாவிஷ்ணு இருக்கார். நாராயண சுவாமி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நான் ஜெயிச்சுட்டேன், நானே ஜெயிச்சுட்டேன், யாரும் உதவியும் இல்லாமல் அப்படின்னு திருப்பி அங்கே போய் தற்பரமாக பேசுகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒன்று தெரியும், என்னது, கேள்விப்பட்டு போயிட்டு சில பேர் ரொம்ப தற்பரமாக பேசுவா. கேட்டாக்க எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட தற்பெருமை பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்காது பார்த்துக்கோங்க அப்படின்பா. அதுவே ஒரு தற்பெருமை. அது தற்பெருமைங்கிறது தெரியாமலே பேசுவாள். அதே மாதிரி நாரதர் என்ன பண்ணுறார், இங்கேருந்து மகாவிஷ்ணுக்கிட்ட போய் பயங்கரமாக தற்பெருமை பேசுகிறார். அவரும் எவ்வளோ சொல்லி பார்க்குறார், இல்லை சுவாமி இல்லைன்னு. ஆனால் கேட்கலை. யார், நாரதர் கேட்கலை. இவருக்கு ஒரு பாடம் புகட்டியே ஆகணும், இந்த கர்ப்பத்தை பங்கம் செய்தாகணும் அப்படிங்கிறதுக்காக மகாவிஷ்ணு ஒரு நாடகம் போடுறார், ஒரு விளையாடல். என்னென்னா, ஆசையை தூண்டுறார். இவர் தான் ஆசையை ஜெயிச்சுட்டார்ல, எப்படி என்ன பண்ணுறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட சுவாமி உங்களுக்கு விஷயம் தெரியுமா, கீழே ஸ்ரீபுரத்தில், பூலோகத்தில் ஸ்ரீபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே அம்பரீஷ் சக்கரவர்த்தி இருக்கார், மகா சக்கரவர்த்தி. அவர் தான் பொன் பேர் ஸ்ரீமதி. அவளுக்கு திருமணமாமே ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காராம், அதில் ஏதோ பிரச்சனை இருக்கான் அப்படின்னு இதெல்லாம் சொல்லும்பொழுதே நாரதருக்கு ஆசை அப்படியே அதிகமாகிடுது. ஆசை அதிகமாக பூலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த திருமணத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கும், நம்மளால் எதாவது பண்ண முடியுமா, அந்த பெண் எப்படி இருப்பா அப்படிங்கிற பலதரப்பட்ட ஆசைகள் சலனங்கள்லாம் ஏற்படுது.
இவ ஆசையை வென்று வரணும் என்ன, இதெல்லாம் ஏற்படக்கூடாது, சரவணன் என்பது ஏற்படக்கூடாது. என்ன எடுத்து ஏற்படுத்து அந்த கேள்வியை கேள்விப்பட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டேலா அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணிடுறாரு, சுவாமி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு வந்துடுறார் நாரதர். அங்கே வந்து அம்பரீஷ் மகாரிஷி கிட்ட, அம்பரீஷ் மகா சக்கரவர்த்தி கிட்ட, சுவாமி ஏதோ பெண்ணுக்கு கல்யாணமா அப்படிங்கும்போது, ஆமாம் அதான் என் பெண் பாருங்கோ அப்படின்னு காமிக்கிறார். நாரதர் பார்த்த உடனே அந்த பொண்ணு அவ்வளவு அழகாக இருக்கிறாள். தேவலோக கன்னியர்களை விட மிக சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய பெண்ணாக இருக்கிறாள். ரொம்ப அழகாக இருக்கா. நாரதருக்கு ஆசை வந்துடுது. ஆசையை வென்றவருக்கு வந்திருக்கக்கூடாது நியாயப்படி, ஆனால் வந்துடுது. அந்த உடனே சுவாமி யார் சக்கரவர்த்தி கிட்ட, அரசே நான் வந்து உங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன சொல்கிறீங்க அப்படிங்க. அப்போ தான் வந்து சக்கரவர்த்தி சொல்கிறார், சுவாமி உங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு நான் என்ன பாக்கியம் செய்தேனோ, ஆனால் ஏதோ பாவமும் செய்திருக்கிறேன். என் மகள் மகாவிஷ்ணுவை தவிர வேறு எவருக்கும் மாலையிடுவதில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாள் அப்படிங்கிறார் அரசர். சுவாமி அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னை பார்த்தா அவள் கல்யாணம் பண்ணிப்பா. சுவாமி இல்லை சுவாமி, நாங்கள் எவ்வளவோ நான் வந்து மணமகன்களை காண்பித்து விட்டேன், சிறந்தவர்கள் வல்லவர்கள் எவ்வளோ, ஆனால் ஹரியை தவிர வேறு எவரையும் நான் திருமணம் செய்வதில்லை. ஹரி அந்த மகாவிஷ்ணு ஹரிக்கு மட்டும்தான் மாலையிடுவேன் என்கிறாள். அப்படின்ன உடனே நாரதருக்கு ஒரு யோசனை, அப்படியா சங்கதி, இருங்கதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டா படுத்து நேராக கிளம்பி வைகுந்தம் போயாச்சு. வைகுந்தம் போய் நாராயணா எனக்கு நீ ஒரு அர்ஜென்ட்டாக, அதாவது அவசரமாக ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல, அர்ஜென்ட்டாக உடனே டக்கு டக்குன்னு அப்படின்னு எனக்கு ஒரு சுட ஒரு வரம் வேணும் அப்படின்னு நாரதர் கேட்குறாரு. இவருக்கு என்ன வரம் கேட்க போகிறாருன்னு மகாவிஷ்ணுக்கு தெரியும். ஏன்னா இந்த விளையாடலை செய்வதே மகாவிஷ்ணு தான். ஆனால் இருந்தாலும் அமைதி காத்து மனசுக்குள்ளே சிரிச்சுண்டு வெளியில் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வரம் வேணும் சொல்லுங்கள், உடனே தரேன் அப்படின்னு முகத்தை அப்படி வச்சுன்னு கேட்குறாரு. உடனே நாரதர் சொல்கிறார், எனக்கு எந்த பொழுதிலே நான் யாரை நினைத்து கொண்டு பார்க்கிறேனோ அப்பொழுது என் முகம் ஹரிமுகமாக தெரிய வேண்டும், ஹரிமுகமாக தெரிய வேண்டும், இதுதான் எனக்கு வரம் தாங்கோ அப்படிங்கிறார். இவருக்கு பயங்கர சிரிப்பு தாங்கலை. ததாஸ்தோ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரம் கொடுத்துடுறார் மகாவிஷ்ணு. வாங்கினது தான் தாமதம், ஒரு வினாடி கூட கிடையாது, அது கீழே பூலோகத்தில் வந்தாச்சு. அம்பரீஷ் ராஜா கிட்ட வந்து, சுவாமி நாளைக்கு காலையில் நாள் நல்லா இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுங்கோ சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அப்படிங்கிறார். இவரோ தயங்குறாள், சுவாமி அவமானமாக போயிடும், சொன்னால் கேளுங்கோ, ஹரிக்கு மட்டும்தான் அவன் மாலை போடுவா, வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறா அப்படின்னு திருப்பி ஒருத்தரை எச்சரிக்கிறார். ஆனால் யாரும் கேட்கல, நாரதர் கேட்கல. அதுக்கெல்லாம் நான் வழிவகை பண்ணிட்டேன், நாளைக்கு நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு உன் மகள் எனக்கு மாலையிடுவாள் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலே யாரை காப்பாற்ற முடியும்? இவருக்கு சந்தோஷம்தான் மாலை இட்டாக்க, யாருக்கு, ராஜாக்கு. அதனால சரின்னு சொல்லிடுறார். மறுநாள் காத்தால சுயம்பரத்திற்கு நாரதரை போலவே பல ராஜாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள், இளவரசர்கள்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கு நடுப்புற இவரும் உட்கார்ந்துருக்கார். இவர் என்ன யோசனையில் இருக்கார், எந்த வினாடி யார் வரப்போறார், ஸ்ரீமதி அங்கே மாலையிட வரும்போது தன் முகத்தை ஹரி முகமாக மாற்றிக்கொண்டா மாலை போட்டுருவா அப்படிங்கிறது தான் அவருடைய யோசனை. இதை செயல்முறைப்படுத்தணும்னு உட்காந்துட்டுருக்கார். ஸ்ரீமதியும் மாலையோட வர இவர் இங்கே உட்காந்துட்டுருக்கார். பார்த்த உடனே ஒன்று என்ன நம்மலாம் இப்போ நினச்சபடி என்ன நடந்திருக்கணும், ஒன்று ஓடி வந்து மாலையே போட்டுருக்கணும். இது இயல்பாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. இன்னொன்று என்னது, கோபம். என்ன கோபம், ஒருவேளை இந்த வரம் பழிக்கலைன்னு வைங்களேன், என்ன கோபமாக இருக்கலாம், இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்காரு, நான் தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு கோபமாக இருக்கலாம். அதாவது மாலையும் விடலை, கோபமும் படலை. அதுக்கு பதிலாக மூணாவதாக ஒன்று பண்ணுறா. என்ன பண்ணுறான்னா, கொல்லுன்னு சிரிச்சுட்டே மாலையை கீழே போட்டு ஓடி போயிட்டேன். இவருக்கு ஆச்சரியம் கலந்த கோபம். என்னது இது, இதெல்லாம் இல்லாமல் பிடிக்காதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம், எதுக்கு சிரிக்கிறா அப்படின்ன உடனே அங்கேருந்து ராஜா ஓடி வரார். அவள் போய் என்னமோ சொல்லியிருக்கா. ராஜா ஓடி வந்தால் ராஜாவுக்கு சிரிப்பு தாங்கலை, முகத்தை வந்து எப்படி வச்சுக்கிறது தெரியல, ஒரு மாதிரி அஷ்டமும் வழிஞ்சுட்டு வந்து, சுவாமி சுவாமி என்ன சுவாமி இப்படி ஆயிடுத்து அப்படிங்கிற. அப்போ வந்து பக்கத்தில் இருக்க இளவரசர்கள்லாம் பார்த்து சிரிக்கிறா. யாரை பார்த்து, ஹரிமுகம் கொண்ட நாரதரை பார்த்து. எல்லாரும் எதுக்காக என்னை பார்த்து சிரிக்கிறா அப்படின்னு ஒரே இவருக்கு ஐயம், சந்தேகம். என்னென்னா, சுவாமி சற்று நீங்களே கண்ணாடியை பாருங்கள், இதை எப்படி என் வாயால் சொல்வது அப்படின்னு அம்பரீஷ் மகாராஜா சொல்லிடுறார். என்னது கண்ணாடி நியாயம் பார்க்கணும், ஹரிமுகம் தான் இருக்கிறதுலே உலக அழகான முகம், அதானே தெரியறது அப்படின்னு ஓடி போய் பக்கத்தில் கண்ணாடியை பார்க்குறார்.
பார்க்கும்போது தான் தெரியுது அவர் முகம் மகாவிஷ்ணு முகமா இல்ல, குரங்கு முகமா இருக்கு. அப்பதான் நமக்கெல்லாம் ஒண்ணு தெரியணும். என்னது? ஹரின்னா இன்னொரு அதாவது வாளுடைய பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய, வாய் வீங்கிய பல மிருகங்கள் இருக்கு. இது வந்து எப்படி சொல்லலாம்னா, கழுதைய சொல்லலாம், அல்லது குரங்க சொல்லலாம். இந்த வினாடி அவரு அவரு மேல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு எந்த வார்த்தைய நெனச்சிருக்கார்? குரங்க நெனச்சிருக்காரு போல இருக்கு, அந்த வரம் குடுக்கறச்சே. அதனால ஹரி முகம் அப்படின்னு நெனச்சிருந்த உடனே, இவர் முகம் குரங்கு முகமா ஆயிடுத்து. அதனால தான் என்ன பண்ணியிருக்கா, எல்லாரும் சிரிச்சிருக்கா. இவரால அவமானத்தையும் எதனால அவமானம் ஏற்பட்டது? நான் என்ற எண்ணம் எப்பொழுது அதிகமாக வெளிப்படுகிறதோ, அப்பொழுது அவமானங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதுதான் நியதி, ஞான நியதி. இதனால உடனே கோவம் வந்துருத்து பயங்கரமா. அவமானம் வந்துருத்து, கோவம் வந்துருத்து பாருங்க. எல்லாம் வந்துருத்து. நான் ஏறினா எல்லாம் வந்துரும். நேரா கிளம்பி மகாவிஷ்ணுட்ட போயாச்சு. மகாவிஷ்ணுட்ட போனாக்க, இப்ப கோவம் வந்து 2வது மாடியில இருக்குன்னு வச்சுப்போமே. அடித்தளத்திலேருந்து 2வது மாடி வரைக்கும் 2ண்ட் ஃப்ளோர் அது வரைக்கும் கோவம் வந்துருத்து. அந்த கோவத்தோட மேல போயிருக்காரு. போனா 10வது மாடிக்கு போயிடுத்து கோவம் நேரா நாரதருக்கு. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த பெண் நாரதர பார்த்து சிரிச்சு மாலைய கீழ போட்டு ஓடினாளோ, அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா? மகாவிஷ்ணுவோட மடியில மாலையிட்டு திருமகளாக அமர்ந்திருக்கிறாள். உச்சக்கட்ட கோவம். என்னது இப்படியான்னு. அப்பதான் ஒரு சாபம் விடுறார். இந்த சாபத்த நீங்க என்னன்னா சரியா கவனிக்கணும். இத சிவபுராணத்துல நான் தெரிஞ்சுக்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு சிரிப்பு. ஆனா, ஒரு நன்மையும் இருக்கு. இதுதான் வந்து நாரதர் கலகம் நன்மையில் முடியும். நாரதர் சாபமும் நன்மையில் முடியும். 10வது மாடியில இருக்கக்கூடிய உச்சக்கட்ட கோவம். இப்போ "சுவாமி இப்படி பண்ணிட்டேளே" அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறார். என்னன்னு? "நீங்களும் இதே மாதிரி கஷ்டப்படுவேள்." அப்போ வெறுமனே அப்படி கஷ்டப்படுவேன்னு சொல்லல. துல்லியமா விளக்கத்தோட சொல்றார் நாரதர். என்ன அந்த விளக்கம்? "நீங்களும் என்னம்மா இங்க பூலோகத்துல போய் ஒரு ஆம்பளையா பொறந்து, அங்க நீங்க ரொம்பவும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண ஏன் இங்க நாரதர் வந்து ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டார். அவர் இங்க வந்துட்டார் இல்லையா? அதே மாரி பூலோகத்துல பொறந்து, நீங்க ஒரு ஆசைப்படுற பெண்ண யாராவது ஒருத்தர் தூக்கின்னு போயிடுவா. தூக்கின்னு போனதுக்கு அப்புறமா, அத நீங்க போய் சுலபமா அந்த பொண்ண போய் நீங்க அழிச்சிட்டு வர முடியாது. நீங்க என் முகத்த என்னவா மாத்துனேள்? குரங்கா மாத்துனேள். அதே மாரி வானரங்களின் உதவியால் மட்டுமே உங்களால் உங்கள் மனைவியை நீங்கள் பூலோகத்திலே அழைத்து வர முடியும். இது எங்கேயோ கேட்ட மாரி இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல. நம்மளுடைய ராமாயணம். அதாவது நாரதர் சாபம் என்னன்னு விடுறார்? ராமாயணத்தின் வித்து நாரதர் விட்ட சாபம். இது எவ்வளோ அழகா இருக்கு சிவபுராணத்துல. அப்போ மகாவிஷ்ணு சொல்றார். என்ன சொல்றார்? நாரதா நல்லதுதான். உன் சாபத்த நான் ஏத்துக்கிறேன். உன் சாபம் எனக்கு வேணும். எப்படினாலும் பூலோகத்துல எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. அதுக்கு நீ பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்ட. உன் சாபத்த நான் பயன்படுத்திக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியறதோ? அப்படிங்கிறார். அப்பதான் என்ன நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அந்த கோவத்த வெளிப்பட்டாச்சு. கோவத்த வெளிப்படுத்திட்டார். சாபமா வெளிப்படுத்திய உடனே கோபம் குறைய 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 அவருக்கு புத்தி வேலை செய்கிறது. யாருக்கு? நாரதருக்கு. அப்பதான் இவர் என்னமோ சொல்றாரு. என்ன சொல்றார்? அப்படின்னு பார்க்கச்சே மகாவிஷ்ணு சொல்றார். ஆசையை வென்ற உனக்கு இந்த ஸ்ரீமதி மேல் எவ்வாறு ஆசை வந்தது? பூலோகம் செல்ல வேண்டும் என்ற ஆசை எவ்வாறு வந்தது? கோபம் எவ்வாறு வந்தது? அவமானம் எவ்வாறு வந்தது? இதெல்லாம் நீயே வென்றிருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் உனக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இதெல்லாம் வந்துருது. அப்ப என்ன அர்த்தம்? பரம்பொருளின் அருளால் அனைத்தும் நடக்கிறது என்பதை உணர்றியா? இப்போ அப்படின்னு நாராயண நாராயண அபச்சாரம், ஐயோ மன்னிச்சுருங்கோ, பொறுத்தருளுங்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் வருந்தி போயிடுறாரு நாரதர். அப்பதான் அவருக்கு புரியாது. நம்ம வந்து சிவபெருமான்ட்ட தவம் கொள்ளும் பொழுது, தவம் மேற்கொள்ளும் பொழுது, என்னுடைய பலத்தினால் நான் அங்கே ஜெயிக்கவில்லை. சிவபெருமானின் அருளினால் அங்கே அவர் வரம் பெற்றார். அந்த முதல்ல அவன் தொந்தரவு பண்ணான் இல்லையா? அந்த பெண்கள்லாம் போனதுக்கு காரணம் பலமிழந்து போவதற்கு அவர் அங்கிருந்து அருள்பாலித்தார். அப்படிங்கிற ஒரு பரம்பொருளின் உன்னத நிலையை தான் என்ற எண்ணத்தை அழித்துக்கொண்டு பரம்பொருளே உன்னதமானது என்பதை நாரதர் வந்து ஏத்துன்ற உடனேவே அவருடைய கர்ப்பமானது பங்கமானது. இதுதான் நாரதர் கர்ப்ப பங்கம் அப்படிங்கிற சிவபுராணத்துல வரக்கூடிய ஒரு நகைச்சுவையான அல்லது ஒரு ஆச்சரியமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல கதை. இந்த கதைகள நீங்க வந்து பசங்களுக்கெல்லாம் சொல்லுங்கோ. சொல்லும்பொழுது தான் வந்து கோபம், அந்த அவமானம் அல்லது மத்த அனாவசியமான புத்தியை கொஞ்சம் இங்க, அங்க அழகழிக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். அ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன். அதனால இதேபோல் வேறொரு கதையிலோ அல்லது உபன்யாசத்திலோ அல்லது ஒரு பதிவிலோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.